இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 7 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை 1/4 கப் தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நம்ம தக்காளியில் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில நீங்கள் கிளறி கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு பாருங்கள். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி எதுவும் போடாமல் வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும், அதுக்காக தான். இப்போ நம்மளுக்கு தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. இந்த நேரத்தில் தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த கடாயை வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 7 பல்லு பூண்டை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம தக்காளி தொக்கில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம நல்லா வதக்கும்போது அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தக்காளி தொக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. வெந்தய பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.